Welcome back to the brand new episode of பேய் கதை. ஓகே மக்களே, ஸோ பேய் கதை போன வாரம் எபிசோடுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி. நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. 150 சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ் ஷோ கூடிய விரைவில் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் பிக்சர்ஸ். பார்த்துட்டு அப்படி பேசாமல் போயிடாதீங்க. அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் எனக்கு பிரயோஜனம்னு சொல்கிறேன். லைக் பண்ணாதான் சில பேர் அந்த லைக்கை பிடிச்சிட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் கதை எபிசோடுக்கு நிறைய ஆதரவு வருது. நிறைய பேர் வெளியே உள்ளவங்க வெளியே பார்க்க நிறைய பேர் கேட்குறாங்க, ஏய் நீ பேய் கதையெல்லாம் இது பண்ணுறியோ, உனக்கு அவ்வளோ தைரியமானு. பேய்னா என்னங்க? இறந்து போனவர்கள் என்னது நிம்மதி இல்லாமல் இறந்து போனவங்க ஒரு ஆத்மாவாக சுற்றுவாங்க. அதான பேய் கதை, அதான பேய். ஆனால் அவங்களே ஒரு நல்ல மனசோட சுற்றுனாங்கன்னா இந்த உலகத்தில் பேய்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க நல்ல மனசோட யாரையும் புண்படுத்தாமல் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது பேய் இல்லை. யாராவது அதை ஏவி விட்டு இந்த மாதிரி சாத்தான்கள், ஜின்கள், அதுதான் கண்டிப்பாக பேயை உருவாக்கும். பேய் என்கிற சொல்லுக்கு அதுதான் முக்கிய காரணமே. ஓகே, எல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு பேய் டெய்லி பாட்காஸ்ட் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண வந்துட்டேன். 3வது முறையாக ஒரு பாட்காஸ்ட் ரியாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களே, ஸோ இந்த வாரமும் நம்மக்கிட்ட இவங்க இல்லை, யார் சொல்கிறது, காலர்ஸும் இல்லை. ஆனால் ட்ரை பண்ணுற அடுத்த இந்த காலர்ஸ் வர முடியுமா? போன வாரமும் இந்த வாரமும் காலர்ஸ் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் காலர்ஸ் வந்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால தான் என்னால் காலர்ஸ் எனக்கு கொண்டு வர முடியல. ஸோ அதனால் ரொம்ப வளன்னு பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் தொடர் சொல்லதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதோ உங்களுக்காக பேய் கதை எபிசோட் 3 தொடர்ந்து பேசும். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். லெட்ஸ் ரோல் த கார்ட்ஸ். ஓகே மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு கதை. இந்த கதையோட தலைப்பு கேட்டால், நான் தலைப்பு சொல்ல, நீங்கள் தம்ப்நெயிலே பாருங்க. தம்ப்நெயிலே அந்த தலைப்பு தான் இருக்கும். சரி வாங்க, 3 2 1 லெட்ஸ் கோ. ஓகே, பேய் கதைகள். நான் இங்கே பேயை பார்த்தேன். இருட்டில் அங்கே நின்றது, இந்த இருட்டில் அங்கே நின்றுச்சு, இந்த சந்து பொந்தில் அங்கே இருந்துச்சுன்னு எப்போ பார்த்தாலும் அமானுஷங்கள் என்றால் இருட்டு, இரவு, கருப்பு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. பகலில் ஒரு உச்சி வெயில் நேரத்தில், ஒரு லஞ்ச் சாப்பிட்ற நேரம், ஒரு அருமையான லஞ்ச் சாப்பிட்ற நேரம், கண் எதிரே ஒரு சம்பவம் நடந்தது. நடந்த சம்பவம் ஏதோ வழக்கமாக நடக்கிற சம்பவமாகவே வச்சுக்குவாங்க. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்தது அது வழக்கமாக நடக்கிற சம்பவமே கிடையாது. கண்டிப்பாக இந்த எபிசோட் கேளுங்க. இது பேய் டைரி சீசன் 7. நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது நாள் வரை பல எபிசோடில் பல பேருடைய அனுபவங்கள், அவங்க பகிரணும்னு நினைக்கிற கதைகளை அதை நெரேட் பண்ணி பல எபிசோட்ஸ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இந்த எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷல். காரணம், நான் பகிரப்போவது நான் கண்ணால் பார்த்து வியந்த அமானுஷ்யம். இது பேய் டைரின்றதுக்காக இது வெறும் பேய் கதைகளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பர் நேச்சுரல், சில நேரத்தில் தெய்வ வழிபாடு சார்ந்த தெய்வ சக்திகளுடைய சிறப்புகள் கூட இந்த வரும். ஏன்னா இதெல்லாமே அமானுஷ்யத்தை சார்ந்தது. இப்போ நான் சொல்ல போகிறது பேய் கதையில் கண் முன் நான் பார்த்த ஒரு அமானுஷ்யம். அதுவும் பட்டப்பகலில் நான் பார்த்த அமானுஷ்யம். ஜூரு பெனாங் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூல், ஒரு செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கேம்ப் செய்யணும். எப்படி படிப்பை மனப்பாடம் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணதை எப்படி பதிவு பண்ணுறது, ஒரு பரீட்சைத்தாள்லையும் சரி, ஒரு கிளாஸில் டெஸ்டிங் பண்ணும்போது எப்படி செய்யுது, சிஜாரா ஹிஸ்டரி எப்படி படித்து எப்படி அதை மனப்பாடம் பண்ணுறது. ஓகே, சிஜாரெல்லாம் படிக்கவே கூடாது. 2 வரி படித்தோம்னா
அதை நண்பர்களோட பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு 2 வரி படிக்கணும், ஒரு 2 பேராகிராஃப் படிக்கணும். இப்படி 5 பேர் ஆளுக்கு ஒரு பேராகிராஃப் படித்து அதை எல்லாருமே ஷேர் பண்ணாங்கன்னா பரீட்சை எழுதும் பொழுது யார் என்ன சொன்னாங்கன்றதை ஞாபகம் வச்சுட்டு அப்படி எழுதலாம். நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது எப்போ நடந்தது, அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தா, என்ன பேர், என்ன வருஷம், இந்த மாதிரியான தகவல்கள் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணாலே ஹிஸ்டரி, அதை சிஜாரா ஏ எடுத்துடலாம். ஏன்னா நான் சிஜாரா ஏ. அதனால் இந்த மாணவர்களுக்கு இந்த ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி படிக்கிறது, சித்திரம்னா கைப்பழக்கம், கையில் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். செந்தமிழ் மொழி என்றால் பேசி தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். மொழியை நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தால் நீங்கள் பேச மாட்டீங்க. இந்த மாதிரியான மோட்டிவேஷன் கேம்ப் வந்து வழக்கமாக நான் எல்லா பள்ளிகள்லையும் இலவசமாக செய்வேன். பள்ளிகள் எனக்கு காசு தரணும்னு அவசியமே கிடையாது, இலவசமாக செய்வது வழக்கம். அப்படி ஒரு பள்ளியில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி ரொம்ப அசதியாயிடுச்சு. ஏன்னா அந்த வாரம் முழுக்க நிறைய ப்ரோக்ராம் இருந்தது. சரி வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் போடலாம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹைவே வந்து கொஞ்சம் ஜேமாக வர மாதிரியே இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வேஸ் ஆன் பண்ணேன். அப்போ இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு மெசிஃப், ஒரு லோரி ஒரு காடியும் ஒரு மெசிஃபான ஒரு ஆக்சிடென்ட். அதாவது அந்த ஆக்சிடென்ட்னால அந்த டிராஃபிக் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் டிராஃபிக், நகர்றதே ரொம்ப நேரம் நகர்ந்தது. ஓகே. இப்போ இந்த டிராஃபிக்கில் நான் எப்போ வீடு போய் சேர்றதுன்னு சொல்லிட்டு சுங்காயிடுவா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பழைய பாதை போகும். அந்த பழைய பாதை வந்து ஒரு 2-3 பாதைக்கு கொண்டு போகும். ஒன்று பெர்தாம் வழியாக போகலாம், இன்னொன்று கப்லாபத்தாஸ் வழியாக, இன்னொன்று தசை குலுகூர் நுழைந்து வலதுபுறம் எடுத்த கூலியும் போயிடலாம். நேராக போனீங்கன்னா பாடாங்கசரை, அப்படியே போனீங்கன்னா நீங்கள் சுங்காப்டானி என்னுடைய வீட்டுக்கு போயிடலாம். நான் இந்த பிளானில் பேஸை பார்க்கும் பொழுது அது எனக்கு வந்து தசை குலுகூர் தான் காட்டுச்சு. காரணம் என்னன்னா அது நேராக வீட்டுக்கு போயிடும், நான் வேற எங்கேயும் சுத்த தேவையில்லை, நேராக வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துடலாம். அந்த பாதையை நான் எடுத்து போயிட்டு இருக்கும் பொழுது மணி ஏறத்தாழ வந்து ஒரு 12:55 ஒரு மணி இருக்கும். இந்த சுங்கைடுவா பாதையை நோக்கி தசை குலுகூர் பினாங் துங்கால் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். இந்த பாதைகளில் போகும் பொழுது வாய்ப்பு இருந்தால் இந்த பாதைகளை பயன்படுத்தி பாருங்க. வடக்கு நோக்கி வர வாய்ப்பு இருந்தால் போகிற பாதையில் வந்து சின்ன சின்ன டவுன் இருக்கும், ரொம்ப பெரிய டவுனாக இருக்காது, சின்ன சின்ன டவுன் இருக்கும். அங்கே இருக்கிற டவுனுடைய அதிகபட்ச ஃப்ளோரே வந்து 2 மாடி தான். நீங்கள் 2 மாடிக்கு மேலே எந்த ஒரு பில்டிங்கையும் பார்க்க மாட்டீங்க. இந்த பாதைகளில் போகும்பொழுது சுற்றி நிறைய வயக்காடுகள் இருக்கும். வயக்காடுக்கு நடுவே ஒரு மலை இருக்கும், என்னமோ யாரோ வந்து வச்சுட்டு போன மாதிரியான குகை மாதிரியான மலைகள் நிறைய இருக்கும். பறவைகள் பறந்துக்கிட்டு இருக்கும், எருமைகள் மேயறதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லைன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோலாலம்பூர் மாதிரி, ஜோஹோர் பாரு மாதிரி, பினாங் மாதிரி, ஈப்போ மாதிரி ரொம்ப இப்படி தடபுடலாக இருக்கிற நகரத்தில் வாழ்கிறவங்க இந்த பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இந்த பாதையில் நான் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக நான் ஸ்பீட் எடுக்கவே மாட்டேன். இதை பார்த்துக்கிட்டே போகிறது அது ஒரு இதமான பயணம். ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு கார்னர் வரும். அது வந்து வழக்கமாக அந்த இடத்துக்கே அதான் சொல்லுவாங்க, கோனர் தஜாம். அங்கே இருக்கிறவங்களே இங்கே மலையக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை, அந்த கோனருக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை வந்து கோனர் தஜாம். சாரி மக்களே டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. மக்களே எனக்கு வந்துட்டு பினாங் பற்றி அவ்வளோ தெரியாது. ஏன்னா நான் கேரளா இருக்கனால நான் அவ்வளோ பினாங் போனதில்லை. நான் சவுத்துலேயே தான் இருப்பேன். சவுத்தை தாண்டி நான் உத்தர போனதே இல்லை. உங்களுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்லாங்கோர் போயிருக்கேன், இங்கே மலாக்கா, ஜோஹர் பாரு எல்லாம் சவுத்தில் இருக்கிற எல்லா நெகிரி ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன். ஆனால் நான் உத்தரில் இருக்கிற கெட்டா, பெர்லிஸ், தெலங்கானு அதுக்கு போனதே இல்லை. எனக்கு இப்போ வயசு 15-14 ஆகுது, ஆனால் நான் இன்னும் போனதே இல்லை. சரி அதை விடுக்க. ஆனால் எனக்கு வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் பார்க்குற யாரோ பினாங்கில் இருந்தீங்கன்னா இந்த வரைபடம் அவர் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கேரளா இருக்கிறவங்களுக்குலாம் தெரியல. எனக்கு எப்படின்னா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் இதை எதுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியல, நான் பினாங் போனதில்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். எத்தனையோ முறை வேகமாக வந்து வளவு எடுக்க முடியாமல் முன்னுக்கு வந்த வாகனத்தை, லோரியை பஸ் ஸ்டேஷனில் இடித்து பஸ் ஸ்டேஷனுடைய அந்த ஓடு இருக்குல்ல, கூரை, அந்த கூரையில் விழுந்து செத்தவங்களாம் இருக்காங்க. அது அப்படி ஒரு பயங்கரமான வளவு. அந்த வளவில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் இடித்து இறந்தவங்களும் இருக்காங்க. மரத்தில் இடித்து வாகனம் அப்படி அந்த மரத்தில் ஒட்டி வச்ச மாதிரிலாம் இருந்த ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடந்திருக்கு.
ஓ மை காட். அந்த கோனர் வர போகிற நேரத்தில் ஓகே. ஒரு வெள்ளை கலர் மைவினாலே மலேசியாவில் ரொம்ப பிரபலம் தான். ஒரு வெள்ளை கலர் மைவி என்னுடைய வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. நான் அந்த ஸ்பீடை பார்த்துட்டு பிறகு நான் இன்னும் ஸ்லோ பண்ணுறேன். எனக்கு வந்து பட்டுன்னு வார்த்தை தடிக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாரு மடையன் அப்படின்னு நான் வாயை திறந்து சொல்கிறேன். காரணம் என்னன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே ஆபத்து. ஒன்று நம்ம உயிருக்கு ஆபத்து, இல்லை யாரோட உயிருக்கு நம்ம சேதத்தை விளைவிக்கிற ஆபத்து அந்த இடத்துல நடக்கும். காரணம் அதுதான் சொல்கிறேன்னா, அது வந்து ஸ்லைக்கோ தாஜாம், கோன தாஜாம்னுவாங்க அந்த இடத்த. இப்படி வேகமாக அந்த கார் போகும் பொழுது அந்த வளவில் எப்படி வளவு எடுத்தாங்கன்றத நான் சரியாக கவனிக்க முடியல. காரணம் என்ன, அந்த ஸ்பீட், அவங்க போன வேகம். நான் வாகனத்தை ஸ்லோ பண்ணிட்டு ஓகே நான் போய்கிட்டே இருக்கும் பொழுது என்னால் பார்க்க முடியுது, அந்த வளவு கிட்ட ஏதோ ஒன்று துணி மாதிரி தெரியுது, ஒரு பண்டல் மாதிரி பெருசாக தெரியுது. கிட்ட கிட்ட போகும்போது தெரிஞ்சிருச்சு அது ஒரு மனுஷால் படுத்திருக்காங்கன்னு. காரணம் என்னன்னா, அவரை தாண்டி ஒரு மோட்டார், ஒரு பைக் விழுந்து கிடக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அவரை நெருங்குவதற்கு முன்னே இண்டிகேட் சிக்னல் போட்டுட்டு காடி ஓரத்தில் பார்க்கிங் போட்டு நான் அவரை கிட்ட பார்க்க போகும் பொழுது என்னை வெற்றி கொண்டு போன அந்த ஓவர்டேக் பண்ணிட்டு போன அந்த மைவி முன்னுக்கு பார்க்கிங்கில் போட்டு நிற்கிது டபுள் சிக்னலில். நான் இந்த கீழே விழுந்திருக்கிறவரை என்ன ஆயிட்டான்னு பார்க்க போகும் பொழுது ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய இடது கை அந்த ஃபார்ம் ரெண்டா உடஞ்சி வளைஞ்சிருக்கு. உடஞ்சது, அந்த எலும்பு உடஞ்சது பார்க்க முடியுது. கால் கை என்ன ஆச்சுன்னு தெரியாது. நான் ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தாரு. இந்த டிஎன்பிக்கு ஒரு பேண்ட் போடுவாங்களே, இந்த சைட் பாக்கெட்லாம் இருக்குமே, அந்த ஒரு பேண்ட் போட்டிருந்தார். ஏறத்தாழ ஒரு 60 வயது மதிக்கத்தக்கவர். இளைச்ச உடம்பு, ரொம்ப ஒரு வயசானவர், ரொம்ப இளைச்ச உடம்பு, ஒரு மலாய்க்காரர். அவர் தூக்கலாம் இல்லை அவருக்கு உதவி செய்யலான்னு போகும்பொழுது அசைவே இல்லை. வலியா துடிக்கிற அசைவோ எதுவுமே இல்லை. அவருடைய கண் திறக்கலை, தலையில் அடிபட்ட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவர் அந்த இடத்துல இறந்துட்டார். ஓ மை காட். நான் உடனே அந்த மைவி காடியை தான் பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு ஆண், அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்டுக்கு ஒரு ஆண் தான் அந்த ஸ்பீடு ஓட்டுவாருன்றது என்னுடைய யூகம். அதிர்ச்சி என்னன்னா, ஒரு சின்ன வயசு பொண்ணு இருந்தால் அவங்களுக்கு ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். ஒரு மலாய் பொண்ணு வாகனத்துலேருந்து மெதுவாக இறங்கிட்டு கண்ணில் தண்ணி, அழுதுகிட்டே கைகாலெலாம் நடுக்கத்தோடு ஓடிடுறாங்க. நான் அந்த தரையில் இருக்கிற அந்த ஆக்சிடென்ட் விக்டிம் அவரை நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் இறந்துட்டாருன்னு. இந்த பொண்ணு நெருங்கி வரும்போது என்கிட்ட கேட்ட கேள்வி அழுதுகிட்டே, அபாங் தூ அங்கிள் ஓகேக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் அவங்கள சொன்னேன், ஒன்றும் இல்லை, அவர் விழுந்துட்டார், பட்டுன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவரை காப்பாற்றிடலாம், நீ பேனிக்காவாத, இங்கே நிற்காத, நீ இன்னும் பேனிக்காவ, நீ என்ன பண்ணு, ஸ்ட்ரெயிட்டாக நான் மோட்டர் நம்பர்லாம் அவங்களுக்கு சொன்னேன், இந்த மோட்ரு இந்த மாதிரி ஒருத்தர் நான் இடிச்சிட்டேன், இந்த ஸ்பீடில் நான் போனேன், இந்த மாதிரி இடிச்சிட்டேன், நீ என்ன நடந்துச்சோ அதை போய் சொல்லிடு, ரிப்போர்ட் கொடுத்துரு. இட் மீன்ஸ் லங்கார் லாரியில் நீ வரமாட்ட, அதாவது ஒரு ஆளை விபத்துக்குள்ளாக்கிட்டு நீ தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுன்ற கேஸில் நீ வரமாட்டேன். இடிச்சிட்டேன், நடந்த சம்பவத்திற்கு நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன், இதுதான் நடந்துச்சு அப்படின்றத மட்டும் நீ சொல்லிடு. கோ அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப், அதாவது நீயே போயிட்டு போலீஸ்க்கு தகவலை கொடுத்துரு, இடிச்சது நான் தான், இப்படி தான் நினச்சி நீ சொல்லிட்டேன்னா தவறுகள் அதுக்கான தண்டனை பரிசீலிக்கப்படும். இதுவே நீ ஓடுற முயற்சி பண்ணுற, இல்லை யாராவது பார்த்துட்டா நான் உனக்கு தலைவலின்னு சொல்லிட்டு எதெல்லாம் அந்த பொண்ணு ரிப்போர்ட்டில் கொடுக்கணுமோ, அதாவது அந்த அந்த அடிப்பட்டவர், அவர் வந்த அந்த பைக், அதனுடைய நம்பர், எந்த ரோடு, அந்த ரோடு எதை நோக்கி பயணிக்கிற ரோடு, வடக்கு நோக்கி போகுதா இல்லை தெற்கு நோக்கி போகிற பாதையா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடு. எத்தனை மணி, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடு. ரிப்போர்ட் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒரு ஆள் கால் பண்ணி அவங்கள வர சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போயிரு, மற்றபடி எல்லாம் போலீஸ் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. அந்த பொண்ணும் வேறு எதுவும் பிரச்சனை வராதுல்லன்னு, நீ ரிப்போர்ட் பண்ணலைன்னா பிரச்சனை வரும், நீ ரிப்போர்ட் பண்ணனா எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ நேராக வீட்டுக்கு போ, இல்லைனா யாரையாவது ஃபோன் அடித்து வீட்டிலேருந்து வர சொல்லி பாலாய் போலீஸ், அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அனுப்பிட்டேன். இப்படி போகிற அந்த பொண்ணு ஒரு கால் பயத்தில்
இல்லை அந்த பொண்ணை யாராச்சும் மேனிப்புலேட் பண்ணி நீ ரிப்போர்ட்லாம் பண்ணாத, தெரியாத மாதிரி இருந்துரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னொரு பிரச்சனை. என்னுடைய சேஃப்டிக்கு அந்த மைவி வாகனத்துடைய நம்பரை நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணலான்னா அது எனக்கு தெரிய வந்தால் நாம் இந்த காடி மேலே ரிப்போர்ட் பண்ணிடுவோம் ஃபார் சேஃப்டி பர்பஸ் அப்படின்றத நான் ஒரு படத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இறந்தவர், அந்த ஆக்சிடென்ட் பண்ண இடத்து எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணை நான் அனுப்பி வச்சோன்னே திரும்பி பார்க்கும் பொழுது கூட்டம் கூடிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு 2-3 பேர் வந்து அந்த இடம் ஜேம் ஆகுறது. ஏன்னா அது ஒரு சின்ன பாதை தான், ஏன்னா அது கோணம் ரொம்ப ஆபத்தான கோணம், எல்லாருமே ஸ்லோவாக தான் போவாங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே ஜேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு 2-3 பேர் வந்து அங்கே டிராஃபிக்கை கிளியர் பண்ண உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், என்ன நடந்துச்சு, யார் இடிச்சான்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, நான் அங்கே காடி ஓரத்தில் போட்டிருக்கேன், நான் ஆல்ரெடி இங்கே நிற்கிறேன், அதாவது சம்பவம் நடந்த இடத்த தாண்டி நான் நிற்கிறேன், ஐயோ நான் தானோ அப்படின்றது அவங்களுடைய சந்தேகம். அப்போ நான் நடந்த விஷயத்த சொல்லி சம்மந்தப்பட்ட பொண்ணு நான் பாலாய்க்கு அனுப்பிட்டேன்னு சொல்லி என்னோடய ஃபோனில் நான் பிடிச்ச ஃபோட்டோலாம் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க யாரும் எதுவும் இது பண்ணிக்கல. அங்கே இருந்தவங்க எல்லாரும் எப்படியாவது அவருக்கு எதாவது செய்யணும், ஹெல்ப் பண்ணணும்னு தான் பார்த்தாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் அவர் அங்கே இறந்துட்டார். சில பேர் டிராஃபிக்கு ஃபோன் அடித்தாங்க. திடீர்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்தார். ஓகே, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி இறந்துட்டார், அதுக்கு முறையாக அந்த ட்ரக்லாம் வரணும்ல, அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கேப்பில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்தோன்னே நிறைய பேர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி தடபுடலாக இருக்கும் பொழுது வந்து இறங்கின அந்த பேராமெடிக்ஸ் அவங்களும் பேசுகிற தடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டேன். அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், பேராமெடிக் தொட்டு பார்த்துட்டு சொன்ன விஷயத்த நான் பார்த்தோன்னே முடிவெடுத்துட்டேன். ஏன்னா அவருடைய நிலைமை அப்படி இருந்தது அப்படி நான் எனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன். அப்போ தாங்க ஒரு அமானுஷம், ஒரு உஸ்தாஸ், அவரை பார்க்கும்போதே தெரியுது அவர் ஒரு மசூதியில் உஸ்தாஸாக இருக்கிறார். அவருடைய மனைவியோடு அவரோட பழைய C70 மோட்டரில் வராரு. ஓகே, எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவர் வந்து அந்த நேரத்துக்கு, அதாவது ஏறத்தாழ 12, 1, 2 இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க ஜுஹூர் ப்ரேயர்ஸ்க்கு போவாங்க. ஒரு கால் அதுக்கு போகிறாரோ இல்லை அதை முடிச்சுட்டு வராரோ எனக்கு தெரில. தலையில் வந்து அவர் கோப்பியாக போட்டிருந்தாரு, சம்பேன் கட்டியிருந்தார். அங்கே இருந்த சில பேர் அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. உடனே அவர்கிட்ட யா உஸ்தாஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி சலாம் பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து இறங்கிட்டு இந்த பக்கத்தில் உட்காந்தார். யார்? அந்த இறந்தவர் பக்கத்தில் இவருக்கு உட்காந்து பார்த்தார். பார்த்துட்டு முஸ்லீம்கள் வழக்கமாக உச்சரிக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு கையெடுத்து டோவா பண்ணார். இந்த டோவா பண்ணி முடித்தோன்னே, மக்களே டோவானா சாமி கூப்பிடுறது. வழக்கமாக முஸ்லீம்கள் டோவா பண்ணாங்கன்னா அந்த 2 கையும் எடுத்து அவங்க முகத்தில் வந்து தொடச்சிக்குவாங்க. ஆமாம் பண்ணுவாங்க. இவர் டோவா பண்ணிட்டு அந்த 2 கையையும் எதையோ தாரவாத்து கொடுக்குற மாதிரி வச்சு அந்த இறந்தவருடைய முகத்தை பார்த்து ஊதினார், ஸ்மூத்தாக ஊதினார். இது சத்தியமாக நடந்தது, இது நிஜம், இதை நான் கண்ணால் பார்த்தேன், எனக்கு தெய்வமும் சாட்சி, அங்கே இருந்த வட்டார மக்களும் சாட்சி. ஏன்னா நான் மட்டும் இதை பார்க்கலங்க, அங்கே இருந்த எல்லாருமே, இன்க்ளூடிங் ஒரு டிராஃபிக் போலீஸ், ஆம்புலன்ஸ், அதில் வந்த பேராமெடிக்ஸ், அங்கே இருந்த மக்கள், அப்புறம் இந்த டிராஃபிக்கில் காடிலாம் போகிறவங்களாம் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இறந்துட்டாருன்னு நான் எடுத்த முடிவும் சரி, கூட இருந்தவங்க எடுத்த முடிவும் சரி, பேராமெடிக்ஸ் சொன்ன மாதிரி சரி. இவர் டோவா படிச்சுட்டு அந்த முகத்தில் ஊதிட்ட பிறகு இறந்துட்டாருன்னு சொன்னவர் கொஞ்சமாக மூச்சு விட்டார். அடோய் சக்கேட்டுன்னு பல்ல கடிச்சார். அவருடைய கால் கையெல்லாம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவருடைய இடது கை ஃபார்ம்ஸ் வந்து உடைஞ்சதை நான் பார்த்தேன். உடைஞ்சிருச்சு, அது வளைஞ்சிருச்சு, எல் ஷேப்பில் இருந்தது. அந்த கையை அவர் அப்படியே தூக்குறாரு.
எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கை நார்மலாக இருக்கு. தலையில் அடிபட்டு ரத்தம் முழுகி இருந்தது. தலையை தூக்குறாரு, ரத்தம் முழுகினது உண்மைதான், ஆனால் இன்னும் விட்டு விழுந்த மாதிரி தான் அந்த காயம் இருந்தது. அவருடைய ஜாக்கெட், இந்த மலைக்கு போடுவாங்களா அந்த மாதிரியான ஒரு பழைய ஜாக்கெட், அது ரொம்ப நஞ்சு போயிருந்த ஜாக்கெட், அது எல்லாம் கிழிஞ்சிருந்தது. அவருடைய கழுத்து பகுதியெல்லாம் ரத்த கரை இருக்குது, ஆனால் காயங்கள் இல்லை, ரத்த கரையெல்லாம் இருந்தது. அப்படி எழுஞ்சவர் உஸ்தாஸோட கையை பிடிச்சாரு, சலாம் பண்ணி அழுது, கண்ணுலேருந்து தண்ணி ஒழுகுது. அவருடைய கண் விழி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் ரெட்டினால ஓரத்தில் ஒரு வளையம் இருக்கும், வெள்ளை வளையம். அந்த வளையம் அவருக்கு ரொம்ப 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 தடினமாக இருந்துச்சு. அந்த தடினமான அந்த வளையத்தோடு அந்த வெள்ளை வளையம் இருக்கிற அந்த கண் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசலை. கையெடுத்து அவருடைய கையை சலாம் பண்ணிட்டு அந்த கையை அப்படியே அவர் நெஞ்சில் வச்சுக்கிட்டாரு. அங்கே இருந்தவங்களாம் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறதுங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. உடனே இந்த பேராமெடிக்ஸ் வந்தாங்க, வச்சு ஓகே அப்படின்னாங்க. அவர் தலையாட்டினார். பட்டன் 2 பேர் பிடிச்சி அவரை தூக்குனாங்க. எழுதி நின்னார். அவர் ஓட்டிட்டு வந்த அந்த பைக் உளுந்திருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்து நகர்த்தி வச்சுட்டாங்க. எழுந்து நின்னவர் ஒருத்தருடைய கையை மட்டும் பிடிச்சிருந்தாரு. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி அவரே உட்காந்துக்கிட்டார். அவர் படுக்கல, ஒன்றும் இல்லை, ஏறி அவரே உட்காந்துக்கிட்டார். பின் சீட்டில் ஏறி அவரே உட்காந்துக்கிட்டாரு. அங்கே இருந்த ஆம்புலன்ஸ் சைரனை போட்டுக்கிட்டு வெளியாகுனது. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து அவங்கவுங்க வந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னால் அந்த ஆம்புலன்ஸை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸை பார்த்துட்டு அடுத்து அவங்க பார்த்ததெல்லாம் இந்த உஸ்தாஸை தான், என்னையே சேர்த்து. இந்த உஸ்தாஸ் அவர் பைக் எடுத்தார், அவர் மனைவி ஏறி உட்காந்தாங்க. சில பேர் அவங்கள்ட்ட சலாம் பண்ணாங்க, சில பேர் சல்யூட் பண்ணாங்க, சில பேர் கையெடுத்து கும்பிட்டாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு போனார். அந்த ரோடு நார்மல் ஆகிடுச்சு. நானும் வாகனத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு ஒரு நல்ல தூக்கம் போடலாம், நல்லா தூங்கி எழுஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு நினச்சேன். நான் கண் அயர்ந்து தூங்குற வரைக்கும் இதை பற்றி மட்டுமே யோசிச்சு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சின்லாம் சொல்ல முடியாது. காரணம், இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் இருக்குது என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது. மனிதன் என்ற சக்தியை விட மனிதனை சுற்றி இருக்கிற பல சக்திகள் நிறைய இருக்கு. அப்படின்னா ஏன் நம்மளால பார்க்க முடியல? கண்ணு இருக்குன்றதுக்காக காட்சி கிடைக்கணும் அவசியம் இல்லையே. கண்ணை திறக்கணும், விரித்து பார்க்கணும். மூளை இருக்குன்றதுக்காக நமக்கு எல்லாம் தெரிய அவசியம் இல்லையே, படிக்கணும். மனசு இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாத, கொடுக்கறதுக்கு வருமானம் இருக்கணும். அதே போலதான் அமானுஷ்யங்கள் இருக்குன்றதுக்காக எல்லாமே கண்ணுக்கு பற்றணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் சில பயிற்சிகள், இந்த மாதிரியான மாயா மாதிரி, மேஜிக் மாதிரியான பல அமானுஷ்யங்களை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா சில பயிற்சிகள் இருக்கு. தியானம், இப்படி பல பயிற்சிகள் இருக்கு. சூரிய நமஸ்காரம், இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த அமானுஷ்யங்களை உணர முடியும், பார்க்க முடியும். ஆனால் இந்த சம்பவத்தில் எனக்கு பல கேள்விகள் இருந்தது, பல கேள்விகள். இதை பற்றி யோசிச்சு பல கேள்விகள் இருந்தது. எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் அவர் தொடர்பு கொண்ட, அவர் கிளாந்தான்ல இருக்கார். அவர் தொடர்பு கொண்டு இந்த சம்பவங்களை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். இதையெல்லாம், அதாவது ஒரு விபத்து நடந்துட்ட பிறகு நான் அந்த இடத்துக்கு போல, அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னவே நான் போய்கிட்டு இருக்கேன். விபத்து நடந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பொண்ணுக்கு உதவி செஞ்சுட்டு இங்க திரும்பி பார்க்கும் பொழுது இறந்த நிலையில் இருப்பதை பார்த்ததுலேருந்து அவர் எழுஞ்சு நடந்த வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையா, ஒரு குரோனாலஜியா நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னே அந்த கிளாந்தான் பேரனாமல் ஆக்டிவிஸ்ட் பல விஷயங்கள் எனக்கு கிளியர் பண்ணார். பல பயிற்சிகளை செய்ய சொன்னார். சில வேளைகளில் நடந்துட்ட பிறகு ஒருத்தனோட உயிரை காப்பாற்ற விட்டுருவோமே, அதெல்லாம் மாஸ்டர் லெவல். ஒரு சம்பவம்
நடக்காமல் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஓகே. அந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நடக்காமல் இருக்க தடுக்க முடியும். அதற்கான பயிற்சிகள் எல்லாம் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தார். இதுதான் இந்த வாரத்திற்கான பேய் டைரி பதிவு. இப்போவும் சொல்றேங்க, இறந்தவர் எழுந்து கண்ணீர் வடித்து ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த தருணத்தை நான் கண்ணால் பார்த்தேன். அவருடைய கண் இன்றும் என்னுடைய நினைவில் இருக்கு. இந்த எபிசோட்ல நான் சொன்ன இந்த என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், இது சத்தியம், தெய்வம் சாட்சி, தேவதைகள் சாட்சி. இது இந்த எபிசோட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவோமே அப்படின்னு சொல்கிற, ஏன்னா நிறைய பேர் இடத்துல என்னை கேட்குறாங்க, எங்கேயாவது போனால் எல்லாம் பொய் தானே, பொய்யே பார்த்து பொய்யிலே வளர்ந்தனால எல்லாமே பொய் தான். நான் நிஜங்கள் நிறையா பார்த்தவன். யாராவது பொய் சொன்னால் கூட நான் நம்பிடுவேன். காரணம் என்றால் நான் நிஜங்கள் நிறையா பார்த்தவன். பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. ஓ மை காட், நான் கேட்டது எல்லாம் நிஜம்தானா? ஓகே நண்பர்களே, பேய் கதை இந்த சீரீஸ் எவ்வளோ கதைகளை கேட்டிருக்கேன், எவ்வளோ கதைகள் இந்த பாட்காஸ்ட், நான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கதை இந்த பேய் டைரியிலேருந்து கேட்டிருக்கேன். இப்போ காலர்ஸோட கதை, அந்த எல்லா கதையும் கேட்டிருக்கேன். ஓ மை காட், இஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது பேய் கதை கூட இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கதை. ஸ்பிரிச்சுவலாக அமானுஷ்ய கலந்த ஒரு ஆன்மீக கதைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் எனக்கு என்ன தெரியுமா புள்ள மக்களே, எப்படி அந்த செத்து போனவரே மறுபடியும் உயிரோடு வந்தார். ஓ மை காட், படத்தில் பார்க்குற அதே இதை நம்ம நிஜ லைஃப்பில் நடக்குதுன்னா இஸ் க்ரீப்பி. ஒரு எப்படின்னா ஒரு வித்தியாசமான விஷயம். ஓ மை காட், ஓ மை காட், அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எப்போ ஆளை விடுகடா சாமின்னு கையை போட்டு வந்திருப்பேன். அப்படிலாம் வந்திருக்க மாட்டேன், வந்திருப்பேன். கொஞ்சம் பயமும் இருந்திருக்கும். ஆனால் அந்த அங்கிளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, அங்கே இருக்கிற என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவேன். இந்த வாரம் ஒரு புதிய கதை. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கதைக்காகவே நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா தான் சொன்னேன். ஏன்னா கண்டிப்பாக பண்ண உங்களுக்கு பிடிக்கும் மக்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் பேய் கதை. இன்னொரு எபிசோட் வரும், அதுவும் பேய் டைரி பாட்காஸ்டை வெயிட் பண்ணுறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. நிறைய எபிசோட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னது நோட் பண்ணிங்களா, இந்த சட்டை நோட் பண்ணிங்களா? இந்த சட்டை எபிசோட் 2லேருந்து நான் போட்டிருக்கேன். 2க்கு போட்டேன், 3க்கு போட்டேன், 4க்கு போட்டேன். ஆனால் 5க்கு வந்துட்டு நான் இந்த 5க்கு வந்துட்டு இப்போ எபிசோட் 5க்கு வந்துட்டு நான் வேறு இது போட்டேன். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்களே, அந்த ஷர்ட்டும் இந்த ஷர்ட்டும் தான் பேய்க்கு அதோட டிஃபர் ஷர்ட். இதுக்கப்புறம் நான் அந்த ஷர்ட் ஒண்டி தான் போட்டுட்டு வருவேன். இதுக்கப்புறம் வேறு எந்த ஷர்ட்டும் போட மாட்டேன். போடுவேன், ஆனால் அந்த 2 ஷர்ட்டும் இல்லைன்னா அப்போ வேறு போடுவேன். அப்படி இருந்துச்சுன்னா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே போகிறதுல ப்ளூ கலர் டிஷர்ட்னு போட்டிருக்கோமே, அந்த டிஷர்ட் போடுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை போட்டு வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான் பேய் கதைன்றா சொல்ல போகிறேன்னு. ஓகே மக்களே, ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி கேட்டோம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரியை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க? தயங்கப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை நான் இங்கே வீடியோவில் போடுறேன். போன வீடியோவில் போட்டேன், இந்த வீடியோவில் போடுறேன். அப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சிடலன்னா நீங்கள் instagram.comனு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே வந்துடும். அங்கே போய் ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண தான் எனக்கு மெசேஜ் பண்ண முடியும். நான் என்னது பாப்புலர் பர்பஸ்க்காக நான் சொல்ல, நீங்கள் ஃபாலோ பண்ண தான் எனக்கு மெசேஜ் பண்ண முடியும். அதனால் எதுக்கும் இந்த வழியாக சுற்றி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பேய் கதை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் ப்ரோ, என்கிட்ட ஒரு பேய் கதை இருக்குது, அப்படியே கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா ஹாய் பிரதர், என்கிட்ட ஒரு பேய் கதை இருக்குது, டுடே எப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்கள். நான் அப்போது வந்துட்டு எங்கள் டீம் வந்துட்டு ஒரு ஃபைல் கிராஃப் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. அதை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஓகே,
அந்த கிராஃபில் வந்துட்டு போட்டிருக்கோம் உங்களோட என்ன மாதிரி ஸ்டோரி, என்ன மாதிரி என்ன மாதிரி இதுன்னு போட்டிருக்கோம். அதை நாங்கள் அனுப்பிவிடுவோம். அதை ஃபில்லப் பண்ணிட்டு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா ஓகே. இப்போ வச்சுக்கோங்களேன், டியூஸ்டே 26 டியூஸ்டே ஆன் 8 PM நாங்கள் கால் பண்ணுவோம்னா அதை வந்து நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி உங்களுக்கு எந்த டைம் ஓகேவாக இருக்கோ அந்த டைமை நான் கிராஃப் போட்டு வச்சுடுவோம். ஆனால் கால் பண்ணால் கண்டிப்பாக ப்ளீஸ் எடுங்க மக்களே. நீங்கள் கால் பண்ணாமல் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா அப்போ அன்றைக்கி ஷோவே கேன்சல். நான் ஒன்றும் பண்ணல, நீங்களாம் கேட்குறீங்க பேய்க்க வர மணிக்கு ஷோவே கேன்சல் ஆயிரும். அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு கால் பண்ணால் கால் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் 1 மில்லியன் அடிக்கிறோம். ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சி தி நெக்ஸ்ட் ஒன். Ciao.